டெய்லி 1% சேலஞ்சில் இன்றைக்கி டே 10 இன்றைக்கி எடுத்திருக்க ஸ்டாக்கு பஜாஜ் ஃபைனான்ஸு பையிங் சைடில் என்ட்ரி கொடுத்துருந்தேன். ஒரு 90 குவான்டிட்டி போட்டிருக்கேன். இப்போ நீங்கள் லைவில் பார்க்கும்போதே தெரியும். ஆல்மோஸ்ட் நான் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆர்டரும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ டைம் 2:43 ஆகுது. ஸோ இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு போட்டிருக்க டைம் ஸோ அந்த ப்ரைஸை ட்ரிகர் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆர்டர் க்ளோஸ் ஆயிரும். ஸோ இப்போ நான் போட்டிருக்க அந்த பேக் எண்டில் நமக்கு ஆர்டர்ஸில் இப்போது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. செல் ஆர்டர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ பை பண்ணது எல்லா குவான்டிட்டி செல் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் பெருசாக இல்லை. ஆனாலும் பாசிட்டிவ்ல நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கிறோம். லாஸ்ட்டாக நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் விட்டுட்டோம். ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் ப்ராஃபிட், அதாவது நம்ம ஃபைனல் டார்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அப்படியே வெயிட்டிங்லேயே விட்டுட்டோம். ஸோ ஆனால் இந்த முறை அந்த மாதிரி கிடையாது. ஸோ எப்பயுமே கரண்ட்டாக இருக்கிற டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸோ அந்த டார்கெட் ரீச் ஆகலனாலும் இருக்கிற டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ மூவ்மெண்ட் இல்லைனாலும் ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் ஸ்லோவாக இருந்தாலும் கொஞ்சம் வால்டைல் கம்மியாக இருந்தால் கூட நமக்கு எது கிடைக்குதோ அந்த ப்ரைஸ்லேயே எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம். ஏன்னா நாம் திங்க் பண்ணுறது எப்படி இருந்தாலும் அங்கே நடக்க போகிறது கிடையாது. நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஸோ அதனால் நாம் டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. மார்க்கெட் எந்த வழி போகுதோ அந்த வழியிலேயே ட்ரேட் எடுத்துகிட்டு ஓவராலாக நமக்கு ப்ராஃபிட் வருது அப்படின்னா கிடைச்ச ப்ராஃபிட்லேயே கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டைம் 2:45 நியரில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைமு. ஸோ இந்த டைமில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுன்றது ரொம்ப ப்ராப்ளம். ஏன்னா எனக்கு மார்னிங் பெருசாக இன்றைக்கி ட்ரேடே கிடைக்கல. ஸோ நிறைய ஸ்டாக் அனலைஸ் பண்ணி பார்த்தேன். அந்த ஸ்டாக்கில் கரெக்டாக நமக்கு ஃபிட்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்ன்ற ஸ்டாக்கு, ஃபைனான்ஸ் லிமிடெட்ன்ற ஸ்டாக்கு தான். ஸோ இந்த ஸ்டாக்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரி கொடுத்துட்டேன். இன்ட்ராடே ஸ்டாக் செலெக்ஷன் மெத்தட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நிஃப்டி 50ல் இருக்கிற அந்த 50 ஸ்டாக்ஸை எடுத்தாலே போதும் இன்ட்ராடேக்கு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.